ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானதாக காணப்படுகின்றது. ஞானம் மனுஷர்களை விவேகமுள்ளவர்களாக மாற்றுகின்றது. தாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும், எதிலே செல்லக்கூடாது என்பதை பகுத்தறியக்கூடிய தன்மையையும் அவர்களுக்கு கொடுக்கின்றது. விவேகம் என்பது இது சரி, இது தவறு என்று பகுத்தறியக்கூடிய தன்மை. அநேக மனுஷர்களிடத்திலே சரியையும் தவறையும் பகுத்தறிகிறதிலே போதுமான அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறதற்கு முடியும். அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய முடிவு சரியானதாக இருப்பதில்லை. ஒருவேளை அது சரியானதாக இருந்தாலும் சூழ்நிலைக்கு உகந்ததாக பல நேரங்களிலும் இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதங்களிலே சிந்திக்கிறார்கள். தங்கள் சிந்தையிலே ஞானம் ஆளுகை செய்வதற்கு விட்டு கொடுப்பது இல்லை. விவேகமுள்ள மனுஷன் எல்லாவற்றையும் பகுத்து ஆராய்ந்து நல்ல முடிவுக்குள்ளே வருகின்றான். ஞானம் அதற்குத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறார். மனுஷர்களுக்காகத்தான் கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். அதை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டு அதன் வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் விவேகமுள்ளவர்களாகவும் ஞானவான்களாகவும் காணப்படுவார்கள். நம்முடைய காரியங்களை தேவனுடைய ஞானத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஞானம் நமக்கு போதுமானதாக இல்லை என்று காண்போமானால் ஞானத்தை தாரும் என்று கர்த்தரிடத்திலே கேட்போம். அவர் நமக்கு மறுக்காமல் கொடுக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வழிகள் சில நேரங்களில் வாய்க்கிறது, சில நேரங்களில் வாய்க்காமல் போய்விடுகிறது. நாம் எதிர்பார்க்கிறது சில நேரங்களிலே சரியாக நடைபெற்று விடுகின்றது, பல நேரங்களிலே முழுமையாக பலன் கொடுக்காமலும் போயிருக்கின்றது. இதற்கு காரணம் நாம் அதை செய்கிறதற்கு திராணி இல்லாதவர்கள் என்பதை காட்டிலும் ஞானமில்லாதவர்கள் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். தேவன் எல்லா மனுஷர்களுக்காகவும் தான் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு தரப்பினருக்காகவோ ஒரு இனத்திற்காகவோ தேவன் பட்சபாதத்தோடு வழங்குகிறதில்லை. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். ஆகவே உங்கள் வழியை தேவன் கொடுத்த ஞானத்தோடும் விவேகத்தோடும் தேர்வு செய்யுங்கள், வெற்றியை காண்பீர்கள். சுய சிந்தையோடும் சொந்த எண்ணங்களோடும் அந்த காரியங்களை அணுகும்போது நமக்கு தோல்வி உண்டாகிறது. ஆகவே ஞானத்தை சார்ந்து கொள்ளுவோம், விவேகம் உள்ளவர்களாயிருப்போம், வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எல்லா மனுஷர்களுக்காகவும் ஞானத்தை வைத்திருக்கிறீர். ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பகுத்தறிவோடு விவேகமுள்ளவர்களாக வாழுகின்றார்கள். தங்கள் வழிகளில் எது சரி எது தவறு என்று நிர்ணயம் பண்ணுகிறார்கள். நாங்கள் அதில் குறைவுபட்டிருக்கிறோம். அந்த ஞானத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். நாங்களும் விவேகமுள்ளவர்களாய் நடந்து கொண்டு வழிகள் வாய்க்க பண்ணப்பட்டு வெற்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.